அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் தான் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் வழி நடத்தி வருகிறது. இந்த நாட்களில் இந்த நவீன காலங்கள், நவீன வசதிகள் பெருகின ஒரு காலங்கள். அதனால் சுவிசேஷத்தையும் நம்ம தீவிரப்படுத்துவதற்காகத்தான் நம்ம சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் இருந்தாலும் இன்றைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தையை உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். சரி, நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற கேள்விகள் என்ன? 40 நாட்கள் 40 கேள்விகள். இந்த தபசு காலம் அல்லது லெந்து காலங்களில் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் கிருபையாய் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து செய்திகளை கேட்டு வருகிற உங்களை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு போகலாமா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற அல்லது கேட்கிற கேள்வி என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 12 verse 34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நலமானதை எப்படி பேசுவீங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் வரும். இதை யாரை பார்த்து சொல்லுகிறார்? வேதாகம நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கணுன்னே சுற்றி கொண்டு வந்த ஒரு பரிசேய கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் யார் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகள். விரியன் பாம்புக்கு ஒரு சுபாவம் இருக்குது. அது தன்னுடைய மேல் தோலை நம்ம எப்படி உடைகளை கழற்றுவது போல் மாற்றுவது போல் மேல் தோலை கழற்றும். உள்ளே இருக்கிற விஷம் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் விரியன் பாம்பு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விரியன் பாம்புகளை உடையவர்களாக இருக்க, விரியன் பாம்பினுடைய சுவாபங்களை உடையவர்களாக இருக்க நீங்கள் எப்படி நல்ல காரியத்தை பேசுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். நல்ல காரியம் உங்கள் வாயில் வராத. ஏனென்றால் உங்கள் இருதயம் கசப்பினாலும் பயங்கரமான விஷத்தினாலும் நிரம்பி இருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இந்த லெந்து காலங்களில் என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கஷ்டம் இல்லாத, போராடாத, பிரச்சனை இல்லாத குடும்பங்களே கிடையாது. இந்த நாளில் ஏதாயிலும் கஷ்டம் கவலையில் மன்னிக்க முடியாமல் நீங்கள் உங்கள் இருதயத்தில் மனைவியை குறித்தோ, புருஷனை குறித்தோ, மாமியாரை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் ஆலயத்தில் இருக்கிறவங்களை, யாரையாவது ஒருவர் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்களை குறித்தோ தவறான எண்ணங்கள் மனதில் இருந்து உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் கேட்குறாரு, இருதயத்தின் நிறைவினால் தானப்பா வாய் பேசும். அப்போ இதே இருதயத்தில் நீங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடுவோம், வாயை திறந்து பாடுவோம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே இருதயத்தில் தானே கசப்புகள், வைராக்கியங்கள் இருக்குது. இது எப்படி ஆகும்? கொஞ்சம் யோசித்து இந்த வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாட்களில் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை தியானித்து வருகிற நாட்களில் நம்ம இருதயத்தை, இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் கழுவும், என் இருதயத்தை சுத்திகரியும். ஆண்டவரை, இருதயத்திலிருந்து தான் கசப்பு, வைராக்கியம், விரோதம் இவையெல்லாம் எழும்புகிறதாக பைபிளில் நம்ம படிக்கிறோம். சரியா? இந்த பூமியில் ஒருத்தர் கூட பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்பது தான் வசனம். அதனால் இந்த நாட்களில் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோடையும் கசப்போடு, வைராக்கியத்தோட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால், இன்னும் இந்த நவீன காலத்தில் ஒருத்தர் பிடிக்கலைன்னா உடனே அவங்கள வாட்ஸ்அப் குரூப்லேருந்து அவங்கள வெளியே எடுத்துருவாங்க. அல்லது அவங்க ஃபோனில் அவங்களுடைய காண்டாக்டை டெலீட் பண்ணுவாங்க.
அல்லது அவங்க நம்பரை பிளாக் பண்ணுவாங்க. இப்படி யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சரியா? இந்த பூமியில் நம்ம ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை. அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தியானிக்கும் போது உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்வார். சரியா? இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்ட கேள்வி. நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்துவார். நல்ல பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எப்படி நலமானதை பேசுவீர்கள் என்று பரிசேயரை பார்த்து சொன்னீர். ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் தானே வாய் பேசும். இருதயத்திலிருந்து எழுப்புகிற கசப்பு, வைராக்கியம், விரோதம் போன்ற போராட்டமான காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் சிலுவை அண்டைக்கு திரும்பட்டும், தேவ பிரசன்னத்துக்கு வரட்டும். யார் யார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுட்டீங்க, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிட்டீங்க. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் சந்திப்போம். தினந்தோறும் கேட்கணும், தினந்தோறும் பார்க்கணும். காலையிலேயே 6 மணிக்கு இந்திய நேரப்படி நம்ம ஒளிபரப்பணும் இல்லையா? இந்த மார்னிங் ஹவர்ஸ்லேயே கேட்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு இந்த லிங்கை நீங்கள் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் கர்த்தருக்குள்ள ஊன்ற கட்டப்படட்டும். சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.